ஏதோ சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு போனாரு மேம். மலேசியா போயிருக்கீங்களா? போயிட்டு வந்துட்டேன் மேடம். அப்புறம் எவ்வளவு சம்பாதிச்சுட்டு வந்தீங்க? இப்போ 1,00,000 ஆகும். அப்புறம் என்ன பண்ணீங்க அதை? வச்சிருக்கேன் பொண்ணுக்கு சேஃப்டிக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மேம், போய் மேம். இவர் மலேசியால போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாரு. 5 பைசா குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கிறது இல்ல, கொடுக்கறது இல்ல. அப்புறம் என்ன பேச்சு? இப்ப அவர் உன்னை தப்பா பேசுறாரேம்மா. மேம் எங்க வீட்டுல எல்லாமே என்னை வளர்த்து அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்கள எங்கன்னா அப்பா ஸ்தானத்துல பாக்குறவங்கள இவரு மாமாவிட்ட எல்லாம் பெரிய பெரிய அக்கா வீட்டுக்காரர் நம்ம அப்பா மாதிரி, சின்ன அக்கா 3 அக்கா வீட்டுக்காரங்க நம்மளுக்கு அப்பா மாதிரி. அவங்கள நான் சொல்லவே இல்லை, தங்கச்சி வீட்டுக்காரர் தானே நான் அப்ப சொல்லியிருக்கேன். தங்கச்சி நான் என் தங்கச்சிக்கே எப்படி மேம் நான் துரோகம் பண்ணுவேன்? இந்த ஆளு எப்படி வச்சு அப்படி சொல்லுவாரு? இவனெல்லாம் செருப்பால் அடிக்கலாமே, எதால அடிக்கலாம்? இல்ல அவர் தங்கச்சி புருஷனுடைய அவரு மாமனார் அவருடைய மாமியார் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த டெத்துக்கு என்கிட்ட சொல்ல, இவங்க எங்க மட்டும் தங்கச்சி போயிட்டு வீட்டுக்கார வந்துட்டாங்க வச்சு அவர் எப்படி மேம் அவர் சொல்ல முடியாது? அப்படின்னா நான் 6 பேரையும் சொல்லலாம்ல. 6 என்னோட சேர்த்து 6 பேர் மாப்பிள்ளைங்க 7 பேர் எங்க அக்கா இருக்காங்கன்னா, பொண்ணு வீட்டுல தங்கச்சி புருஷன் மட்டும் நான் ஏன் சொல்லணும்? சந்தேகம்